பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போற தலைப்பு, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். மத்தேயு 4 1-11 நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். இயேசு சுவாமி என்ன பண்றாரு, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா கூட நமக்கும் என்ன வரலாம், இந்த வனாந்திர வாழ்க்கை வரலாம், சோதனைகள் வரலாம். ஸோ நம்மளுக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி சோதிக்கப்பட்டாரோ அதே மாதிரி நம்மளும் சோதிக்கப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக 100% சோதனைகளும் வனாந்திரங்களும் நம்மளுக்கும் உண்டு. ஸோ பிசாசு இயேசுவை 3 வகையான சோதனைகளால் சோதிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சோதனைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அப்பத்தை எல்லாம் இந்த கல் எல்லாத்தையும் அப்பமாக்கி சாப்பிட்றதுக்கு சொல்றாரு. உடனே இயேசு சுவாமி என்ன பண்றாரு, வசனத்தினாலே அவனுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு சோதனை வரும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும் என்பதாகும். இயேசு சுவாமி வசனத்தை கொண்டு அவனை எதிர்த்த உடனே நெக்ஸ்ட் அவன் என்ன பண்றான், அடுத்த சோதனையை சொல்லும்போது வசனத்தை கொண்டே என்ன பண்றான், அவனும் அட்டாக் பண்றான். ஓகேயா, மேல இருந்து நீங்க கீழே குதிங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க, தேவதூதர்கள் உங்களை தாங்கி கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்திலேயே எழுதி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு பிரதியுத்தரமாகவும் இயேசுவானவர் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு மறுபடியும் வசனத்தினாலே அவனுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, அடுத்தது 3வது சோதனை, உலகத்தின் ஆசாபாசங்களை எல்லாம் காமிச்சு நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உமக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் ஒரு ஆசையை, இச்சையை காமித்து நம்ம நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய சோதனைகளை கடந்து வந்துடுவோம். இந்த மெட்டீரியலிஸ்டிக்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லைட்டாக நம்மளுடைய தேவைக்கு தக்கன நம்ம மாறிக்கொள்கிறத நிறைய நேரங்களில் நம்மளுடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் சபைகளிலும் காண முடியுது. ஸோ பிரியமானவர்களே, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரமான சூழ்நிலையோ இல்லை ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது வசனத்தை கொண்டு நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய பட்டயம் வசனம்தான். ஸோ அதை கொண்டு நம்ம எதிர்த்து நிற்கும் போது இயேசு என்ன பண்ணாரு, வசனத்தினால அவனை எதிர்த்த போது பிசாசு அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்க முடியுது. 3 தடவையும் அவன் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தான். 3 தடவையும் ஆண்டவர் வசனத்தை கொண்டு அவனை எதிர்த்தார். ஸோ அவரை விட்டு விலகி போனான். நம்மளுடைய லைஃப்லையும் அப்படிதான். 1 தடவை சோதிக்கலாம், 2 தடவை சோதிக்கலாம். இயேசு அதற்கு மேலே என்ன பண்ண விட மாட்டாரு, சோதனைக்குள்ளே நம்மளை அலோவ் பண்ண மாட்டார். ஸோ வசனத்தை கொண்டு நம்ம எதிர்த்து நிற்கும் போது கண்டிப்பாக அவன் ஆட்டோமேட்டிக்கலி விலகி போகிறத நம்ம லைஃப்பில் நம்ம உணர முடியும். ஸோ வசனத்தை கொண்டு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசானவன், the devil will leave you as he left Jesus Christ. God bless you all.